ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற ரிப்பன் பகோடா தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அளந்துக்கிறீங்களோ அதே அளவில் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது அதே கப்பால் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவு வந்து கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம், இல்லை வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற இடியாப்பு மாவாகவும் இருக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கெட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா தண்ணியில் கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த ரிப்பன் பகோடா நல்ல சாஃப்டாக மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நெய்க்கு பதிலாக வெண்ணெயோ இல்லை டால்டா, அப்படி இல்லைன்னா சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த நெய் வந்து எல்லா மாவோட கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிப்பன் பகோடா நல்லா காரமாக இருக்கிறதுக்காக இந்த அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் காரம் சேரட்டும். இன்றைக்கி நாம் அரிசி மாவும் கடலை மாவும் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். தேவைப்பட்டால் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மாவு பண்டம் எது செஞ்சாலுமே சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சுத்தமாகவும் இருக்கும், கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வரும். மாவோடு சேர்த்த எல்லா பொருளையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு கடலை மாவை பொறுத்து தண்ணியோட அளவு அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவோட இன்றைக்கி நம்ம வெறும் எள்ளு மட்டும் தான் சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சீரகமோ இல்லை ஓமமோ சேர்த்துக்கலாம். அப்படி சாப்பிடும்பொழுது முறுக்கு டேஸ்ட்லேயே இருக்குன்றதுக்காக நான் வெறும் எள்ளு மட்டும் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ எப்பயும் போல் பிள்ளையார் மாதிரி பிடிச்சு வச்சுட்டு முறுக்கு குழலில் எந்த அச்சு வேணுமோ அந்த அச்சுக்கு நம்ம போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரிப்பன் பகோடான்றதுனால அந்த அச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரிப்பன் பகோடா அச்சு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குழல் உள்ளார நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் நல்லா மாவு வழவழப்பாக இறங்கி வரும். இப்போ ஒரு பிள்ளையார் எடுத்து அதில் வச்சு ரிப்பன் பகோடா பிழிஞ்சு எடுத்துட வேண்டியது தான். இந்த ரிப்பன் பகோடா வந்து ஓலை பகோடா, அப்படி இல்லைன்னா ஓட்டு பகோடா அப்படிலாம் சொல்லுவாங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. மிதமான சூட்டுக்கு மாற்றிக்கிட்டு இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக இறங்கி வருது பாருங்கள். மாவு ரொம்ப தண்ணி சேர்த்து லூஸாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா இது நம்ம சுற்றும் பொழுது கட் பண்ணி கீழே விழ ஆரம்பிச்சிடும். ரொம்ப முழுமையாக கிடைக்காது. அதுக்காக முறுக்குக்கு மாவு பிசைகிறத விட கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த ரிப்பன் பகோடாவை மிதமான சூட்டில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நம்ம ஹை ஃப்ளேம் வச்சுட்டு பிழிஞ்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக செவந்து போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதுக்காக மிதமான சூட்லேயே பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக முழுமையாக கிடச்சிருக்கு. இதை அப்படியே திருப்பி போட்டு மறுபடியும் இந்த பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். திருப்பி போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்னொரு கரண்டியை சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணி இதை மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்து வரட்டும். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையுமே நம்ம ஓலை பக்கோடா செஞ்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஓலை பக்கோடா, அதாவது ரிப்பன் பக்கோடா ரெடி பண்ணிட்டோம். இருக்கிற எல்லா மாவையுமே இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு முறுக்கு அச்சு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு குழல் மாவு ஃபுல்லுமே ஒரு ஈட்டுக்கு சரியாக இருக்கும். இந்த பபுள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கும். அதை அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா மொறுமொறுப்பாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இது சின்ன சைஸ் கடாயின்றதுனால இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஓலை பகோடா கிடச்சிருக்கு. இதே பெரிய வானல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு சொத்து எக்ஸ்ட்ராவே சுற்றிக்கலாம். இப்போ எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எல்லா மாவுமே நம்ம சுட்டு எடுத்தாச்சு. எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா 1 வீக் வரைக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவும் அதே டைமில் ரொம்ப சிம்பிளாகவும் செய்கிற ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் இதுவும் ஒன்று. ஈவினிங் டைமில் டீயோடு சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு அதில் வந்து கண்ணுக்கு நல்லா தெரியாது. பாருங்கள், இது நல்லா தெரியுன்றதுக்காக கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து எல்லாம் பிழிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக மீந்த மாவில் செஞ்ச சிங்கிளாக இருக்கிற ஓலை பக்கோடா. பாருங்கள், கை வச்ச உடனே நொறுங்குது. அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு. நல்லா மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த முழுமையாக இருக்கிற ஓலை பக்கோடாவில் கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இதுவுமே பாருங்கள் கை வச்ச உடனே தனியாக வருது. கை வச்ச உடனே டக்கு டக்குன்னு உடையுது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஓலை பகோடா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மொறுமொறுப்பான இந்த ரிப்பன் பகோடா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.